எல்லாருக்கும் நமஸ்காரம். கர்ணன் கோச்சுன்னு போயிடுறான். கர்ணன் வருத்தத்தோட போயிடுறான் சபையை விட்டு. நான் இவர் இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன்னு. பீஷ்மர் என்ன சொல்றாரு துரியோதனன்கிட்ட, அவன் ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட இப்போ ஒன்றும் கிடையாது, அவனால் ஒன்றும் ஆக போறதில்லை, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்றேன்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றான் துரியோதனன் வந்து, நீங்க தான் காப்பாற்றணும், உங்களை தான் நம்பி இவ்வளோ பெரிய படையை இவ்வளோ பெரிய சண்டைக்கு நான் இது பண்றேன், என்னோட நட்பை எல்லாம் எதிர்த்து நான் பண்றேன், நீங்க தான் அதை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றார் பீஷ்மர் வந்து நான் வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நான் சண்டை போடுறேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அதை நான் பண்ணுறேன் கரெக்டாக, என்னால் எல்லா சக்தியும் நான் உபயோகப்படுத்திக்கிறேன் பாண்டவர்களுக்கு எதிராக, நீ பயப்படாது இது இது துரியோதனுக்கு சொல்லி அனுப்புவார். மறுநாள் காத்தால பீஷ்மரும் கிருஷ்ணத்யும்னனும் சந்திப்பா, படை தளபதிகள் 2 பேரும் சந்தித்து படைக்கான விதிமுறைகளை வகுப்பார். இந்த விதிமுறைகள் வந்து ஒன்றுன்னா, அவ என்ன பண்றா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறான். பேசிட்டு எது எப்படி எப்படிலாம் இருந்தால் சண்டை போடுறதுல விதியெல்லாம் இருக்கு இல்லையா, கண்டபடியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால 16 விதிமுறைகளை போடுறான். 16 விதிமுறைகள். இந்த விதிமுறைகளில் உட்பட்டதான் சண்டை நடக்கணும் அப்படின்ற 17 விதிமுறைகள் கூட சொல்லலாம், டைம் கூட சொல்றான். முதல் விதிமுறை என்னன்னா, சண்டை ஒவ்வொரு நாளும் முடிஞ்சவுடன் ஒருத்தர் பகைமையை கொண்டாடக்கூடாது. நீ சண்டையில் என்ன அடிச்சா, இப்ப நீ மாட்டியா உன்னை கொண்டுடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சண்டை நடக்கிறப்பதான் சண்டைக்காரன். அப்புறம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உறவு தானே, எல்லாருமே சொந்தக்காரா தானே, அதனால உறவுகளை வந்து பதிக்கணும். அந்த இடத்துல இது பண்ணக்கூடாது. சண்டையில முதல் இது அது, ஒரு விரோதம் பாராட்டக்கூடாது, உடனே மறந்துடணும். மறந்துட்டு நம்மளோட உறவுகளை கொண்டாடணும். சண்டை மறுநாள் கரெக்டாக பொழுது விட்டீங்கன்னா சண்டைன்னு வரும்போது சண்டை போடணும். சாயந்தரம் சண்டை நின்ன உடனே முடிச்சிடணும். அதே மாதிரி பொழுது விடியும் போது மகாபாரத யுத்தம் ஆரம்பிச்சதுன்னா சங்கு ஊதி தான் ஆரம்பிக்கணும். முதல்ல சங்க ஊதி தான் ஆரம்பிக்கணும். சங்க ஊதி பழைய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச உடனே சண்டையை நிறுத்திடணும். யாரா இருந்தாலும் சரி, சூரியன் மறைஞ்ச உடனே சண்டையை நிறுத்திடணும். இது ஒரு இது. சூரியன் மறைஞ்ச உடனே சண்டையை நிறுத்திடணுன்றத எல்லாரும் ஒத்துக்கிறா. அதே மாதிரி சூரியன் முடிச்சு பதான அப்புறம் தான் சண்டையை ஆரம்பிக்கணுன்றது ஒத்துக்கிறா. ஒத்துட்டு என்ன பண்றா, அதுக்கப்புறம் அடுத்த விதிமுறைகளை பாக்குற. அடுத்த விதிமுறைகள்ல என்ன சொல்றான்னா, அடுத்தது வந்து முதல்ல இதை சொல்லிடுறா. அடுத்தது என்ன சொல்றா, யுத்தத்துல ஒவ்வொருவரும் தனக்கு சமமானவர்கள் கூட தான் சண்டை போடணும். அதாவது சமமானவர்கள்னா எப்படின்னா, தேர்ல வரவும் தேர்ல இருக்கிறவங்க கூட தான் சண்டை போடணும். நடந்து போயிட்டு இருக்கணும், அடிக்கக்கூடாது. அதே மாதிரி குதிரையில வரவங்க கூட தான் சண்டை போடணும். யானையில வரவங்க கூட போய் சண்டை போடக்கூடாது. ஏன்னா யானைன்றது அவனுக்கு உயரத்துல இருக்கான், குதிரை கீழே இருக்கு, இதெல்லாம் இந்த வித்தியாசம்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் யானையை வரவங்க கூட தான் சண்டை போடணும். அதெல்லாம் ஒரு சண்டை போடும்போது அந்த இதெல்லாம் வச்சுக்கிறான். அந்த மாதிரி அதெல்லாம் போடணும். விதிமுறைகள் சண்டையில கூட போடுறது என்னமோ சண்டை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், ஆனாலும் கூட அதுலேயும் விதிமுறைகள்ன்றது வந்து முக்கியமான விஷயம். அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்றா, அது அந்த காலத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த விதிமுறையை தாண்டி அதர்மமா சண்டை போடக்கூடாது. யாரும் ஏமாத்தி, அங்க பாரு கொஞ்சம் பேடி பாரு அப்படின்னு பாருங்க சொல்லிட்டு காத்தியாக குத்திடுறது, அந்த மாதிரி முதுகுல இந்த மாதிரி பாரு ஏமாத்தி குத்திடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அதர்மமான வழியில சண்டை போடுறது. சண்டை போட்டா ஜெயிக்கணும், எதிர நின்று அவனுடைய சக்தியை எதிர்த்து ஜெயிக்கணும், அதுதான் பண்ணணுன்றாரு. அதர்மமான முறையில சண்டை போடக்கூடாது. 4வது, சேனையில மத்தியில இருந்து சண்டை ஆயுதங்களை கீழே எடுத்து விட்டு விலகி போகக்கூடாது. சேனையில சண்டை நடக்கும்போது ஆயுதங்களை கீழே வச்சுட்டு விலைக்கு சண்டையை விட்டு நான் வந்துட போறேன், எனக்கு உடம்பு முடியல, இல்லை ஏதோ ஒன்று எனக்கு தொந்தரவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி போனாலோ, பயந்துட்டோ ஏதோ ஒன்று போனால்னா அவளை சண்டை போட்டு மறுபடியும் இருக்கக்கூடாது. அவளை போட்டு கீழே தள்ளி அவளை அடித்து உடத்து கொள்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்போ அவள் விலைக்கு போறான்னு தெரிஞ்சுதான் விட்டுணும். அதே மாதிரி சொன்னேன் இல்லையா, தேர்ல வரவாக்கிட்ட தான் சண்டை போடணும். குதிரைக்காரங்கிட்ட தான் சண்டை போடணும். நடந்து வரவாக்கிட்ட தான் சண்டை போடணும். வேற நடந்து போறவா வந்து குதிரையில் இருக்கவனை அடிக்கிறது, இப்போ நடந்து போறவா வந்து போயிட்டு இருக்கவனை, யானையில் போயிட்டு இருக்கவனை அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது ஒரு இது. அதே மாதிரி இன்னொருத்தன் கூட சண்டை போட்டுருக்கும்போது இன்னொருத்தன் போய் அவங்க கூட கலந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவனை கொண்டுடக்கூடாது. அது ஒரு அது. அதே மாதிரி
வேற ஒருத்தரோட சண்டை போட்டுருக்க கூட சண்டை போடக்கூடாது. ஆயுதம் இல்லாதவனை கொல்லக்கூடாது. ஆயுதம் இல்லாதவன் இருக்கான்னா அவனை உனக்கு ஒன்று அவனுக்கு ஆயுதத்தை கொடுக்கணும், சண்டை போடணும். இல்லை அவன் நான் சண்டை போடல உங்கள்கிட்ட தோத்துட்டேன்னு சொன்னா விட்டுறணும். ஆயுதம் எழுந்தவளை கொல்லக்கூடாது. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட தோத்துட்டேன் நான் ஓடி போறேன்ட்டு ஓடுற பார்த்தீங்களா, அவனையும் கொல்லக்கூடாது. உயிருக்கு பயந்து ஓடுறவனையும் கொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தன் கவனிக்காத வேற எங்கேயோ பார்த்துட்டு சண்டை போட்டு போது பின்னாடி இன்னொருத்த வந்து குத்தி கொல்லக்கூடாது. இதெல்லாம் அந்த யுத்த விதிமுறைகளா இருந்திருக்கு. அதை இவா வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முதல்ல எழுதிப்பா, எழுதிட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லிக்கிறது தான். அந்த காலத்தில் வாயால் சொல்லிக்கிறது தான் அது சொல்லுவா. அதே மாதிரி கவசம் இழந்தவர்களை கொல்லக்கூடாது. கவசம் உடம்புல போட்டுக்க பாருங்க. கவசம் இந்த யுத்தத்துக்கு எது படாம அம்பு படாம மாறுல எல்லாம் கவசம் போட்டுப்பா. அந்த கவசம் ஊதுறதுக்கு கவசம் அறுத்துக்கிறது ஊதுட்டு கவசம் இல்லைன்னா அவளை போய் கொல்லக்கூடாது. அவளை கவசம் கொடுத்து அவளை போட்டுக்க சொல்லிட்டு சண்டை போடணும். இல்லாட்டா அவளை போய் கவசம் போட்டுவான்னு அனுப்பிட்டோம். அதே மாதிரி இந்த பேரிகை முழங்குறது யுத்த பேரிகை முழங்குறதுன்னு முழுங்கா பாருங்க. பீன்னு ஊதுமே அந்த இது. அதே மாதிரி சங்கு அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முடியறதுக்கு சங்கு ஊதுவா. அந்த சங்கு ஊதுறவா இவாளையெல்லாம் போய் கொல்லக்கூடாது. அவளையெல்லாம் அடிக்கக்கூடாது. அவள்லாம் வந்து யுத்தத்துக்கு அப்பாற்பட்டவா. அதே மாதிரி இந்த ஆயுதத்தை ஒருத்தர் எடுத்து கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவனை கொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆயுதம் சப்ளை பண்ணுறதுக்கு உள்ள வருவான். மொத்தம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே ஆயுதம் இல்லாதவனுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்குன்னு வருவான். அவளையெல்லாம் அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, விட்டுறணும். காயம் போரில் காயம் அடிச்சா ஒருத்தர் கை வெட்டுப்பட்டுறா, கால் வெட்டுப்பட்டுறா, ஏதோ இருக்கான்னு வைங்க, அவளை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க, அவளை தாக்கக்கூடாது. அவளை உடனே அங்கேருந்து வெளியில் கொண்டு போய் எந்த படையாக இருந்து சேர்ந்த வாழை தான் சரி, அவள் அடிபட்டாள்னா அவளுக்கு இது பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்தந்த படையில் இருக்கிறவங்க எடுத்து மன கொடுத்துடணும். அந்த படை இல்லைன்னா கூட எதிரி படையாக இருந்தால் கூட அவளை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான். அதே மாதிரி வேண்டாம் என்னை விட்டுரு நான் உங்கள்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டாள்னா, உங்க காலில் ஊத்துட்டாள்னா அவளை கொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த சூரியாஸ்தமனம் சங்கு ஊதிட்டா அதோட நிறுத்திடணும். அதோட அன்னைக்கு சண்டை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மற்றது மறுநாள் தான். இது மாதிரி பண்ணணும். இந்த சண்டைகள்லாம் இருந்தது அந்த காலத்தில். இந்த மாதிரி போர் முறைகள்லாம் விதிமுறைகள்லாம் வச்சுட்டு 17 விதிமுறைகளை வச்சுட்டு தான் சண்டை போட்டான். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டான். அப்படிதான் போட்டான். ஆனா எதிரில் நின்று சண்டை போடுறான் பார்த்தீங்களா, அவன் வந்து போற நிறுத்து, எனக்கு இதுவா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, இல்லை நான் கையில் ரொம்ப ஊந்துடுத்து, அதை எடுக்கணும், இருந்தால்னா இருக்கிற வழியாக அவனை அந்த நேரத்தை பார்த்து அவன் தான் சான்ஸ் பார்த்து அவனை கொல்லக்கூடாது. இதெல்லாம் இருந்தது ரூலிங்ஸில். இந்த ரூலிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தான் அந்த காலத்தில். அந்த ரூலிங்ஸ் தான் சண்டை போட்டு அதில் தான் ஒருத்தருக்குள்ள ஜெயிச்சாளா தோத்தாளான்றதெல்லாம் பார்த்தா. அது வந்து பல நேரங்களில் அது மீறப்பட்டது, அது வேற. ஆனால் யுத்த விதிமுறைகள்ன்றது இதுதான். யுத்தத்தில் சொன்ன விதிமுறைகள்ன்றது இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படிதான் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் அந்த யுத்தத்தை செய்யணுன்றது ஒரு நடப்பு. இதை தாண்டி சில நேரத்தில் அதர்மமாயிடும். அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தலை குனியணும். நான் யுத்த விதிமுறைகளோட சண்டை போடல, யுத்த விதிமுறைகளை மீறி சண்டை போட்டு நான் ஜெயித்தேன், நான் அவனை கொன்னேன், அது தப்பு, பண்ணிடக்கூடாது. அவளே அசிங்கம் பண்ணிட்டோம், அசிங்கம் பண்ணோம். அவளுக்கு அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி யுத்த நெறிமுறைகள்ன்றது அது தனியாக எழுதுவா. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எழுதிப்பா, 10 தரம் படிச்சுப்பா. அப்புறம் அந்த யுத்த நெறிமுறைகளை வந்து இதில் வந்து படிப்பா. அவா படைகளுக்கு படித்து காட்டுவா எல்லாத்தையும். அது இல்லாத இப்போ யுத்தத்தில் முன்னோட்டம் வேறு, ட்ரையல்னு வேற ஒன்று பண்ணுவா. அந்த இதில் வந்து சண்டை போடும்போது முன்னாடி வந்து அந்த எந்தெந்த எப்படி எல்லாம் பண்ணணும் என்னென்னு வீரர்களுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா. அதெல்லாம் வீரர்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி சத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு படிப்பா. அதான் ஒரு அக்ரோனிக்கு ஒருத்தர லீடராக போடுறாளே, அவளோட வேலை இதெல்லாம். கீழே காரியதர்சிகளை கொடுத்து அவகிட்ட கொடுத்து அவள் 10 பேர் 100 பேர் 1000 பேர் இருப்பாள். அவளுக்கு கொடுத்து அந்த விஷயங்களை எல்லாம் எல்லா இவங்களுக்கும் போய் சேரணும். படை வீரர்கள்லாம் போய் சேர்ந்து சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெயினாக இருக்கா பார்த்தீங்களா சேனாதிபதி, அவர் வந்து கேட்பார். மெயின் சேனாதிபதி வந்து கேட்பார், எல்லாருக்கும் யுத்த விதிமுறைகள்லாம் தெரியுமா, எல்லாம் யுத்தம் போடுறதுக்கு தயார் தானா, இந்த யுத்தத்தை விரும்புறீங்களா, விரும்பலையா, வேண்டான்னா வந்துடலாம், அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பா. அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் யுத்தத்தில் விதிமுறைகள்ல இருந்தது. இந்த மகாபாரத யுத்தத்துலேயே அதே மாதிரி ஒருத்தர் இது பண்ணுறான். யூத்ஸ்ன்னு ஒருத்தன் வந்துடுறான். யூத்ஸ்ன்னு அவன் வந்து பாண்டவர் இது கௌரவர்கள் சைட்லேருந்து பாண்டவர் சைடில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சா. பாண்டவர் சைடில் நின்றுடுறான்.
தர்மர் வந்து அவனுக்கு வந்து அவனை எந்த காரணத்தை கொண்டு அவனை கொல்லக்கூடாது யாருன்றதை அவனை இது பண்ணுவான். அவனை வந்து பாதுகாப்பான், ரொம்ப நாள் அவனை பாதுகாப்பான். ஆனால் மகாபாரத யுத்தத்தில் அவனை கொன்னுடுவா. அது நடக்கும், ஒத்தத்திர கொல்லுவா. அவள்லாம் யார் யாருன்றது அந்நிய நீ போர் வரும்போது சொல்கிறேன், யார் யார் யாரை கொண்டான்னு. இந்த விஷயங்களை தான் சொல்லணும். இதெல்லாம் போகணும். இதெல்லாம் தாண்டி சண்டைக்கு ஏற்பாடு பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லணும். எல்லா படை வீரர்களுக்கும் தெரிஞ்சிருக்கா இந்த சண்டையில் சம்மதம் தானா, சண்டையோட ரூலிங்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பா. கேட்கும்போது அவள் எல்லாரும் சரின்னு சொல்லணும். ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணால் கூட அவளை கூப்பிட்டு அவளுக்கு தனியாக அவளோட கிரீவன்ஸ் என்னன்றதை கேட்பாள். கேட்டால் அவள் வந்து இல்லை நான் சண்டையில் கலந்துக்கல நான் போயிடுறேன்னா விட்டுருவா. எனக்கு என்னை விட்டுருக்கோன்னா விட்டுருவா. அவமானமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவள் உயிருக்கு பயந்து கேட்டால்னா அனுப்பிடுவாள். அதே மாதிரி அவளுக்கு வந்து ஏதாவது வேணும், எனக்கு இது வேணும், இது இல்லை சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலிக்கிறது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனே போகணும், என்ன வர சொல்கிறாருன்னா அனுப்பிடணும். அதெல்லாம் சண்டையில் இருக்கிறவளுக்கு அந்த மாதிரி சலுகைகள்லாம் உண்டு. அவள் அப்படிப்பட்ட படையில் இருப்பாள். இல்லைன்னா மற்றவாள்லாம் படையில் இருக்க மாட்டான். சண்டை வர நேரத்தில் கரெக்டாக காட்டு போகிறதும் உண்டு. அது எப்பயும் பண்ண முடியாது. நிறைய 2-3 தரம் பண்ணால் அது தெரிஞ்சிடும் இல்லையா. ஒவ்வொரு சண்டையிலையும் ஒருத்தர் ஒரு ஆள் குறிப்பிட்ட ஆள் போயிட்டே இருந்தால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சண்டையில் அது மாதிரி போகிறத வந்து எல்லாருமே ஒரு இழுக்குன்னு தான் நினைப்பான். அது ஒரு தப்பு, அது செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அது மாதிரி கௌரவ சைடில் எல்லாருக்கும் சொல்லிடுறா. அதெல்லாம் சொல்கிறா. இந்த சண்டை விதிமுறைகளை எழுதுறா. எழுதிட்டு வந்து அதை வந்து பீஷ்மர் ஒத்துக்கிறார், திருஷ்டத்யும்னரும் ஒத்துக்கிறான். சரின்ட்டு அவ படைகளுக்கு அவ சொல்ல வேண்டியது பொறுப்பு இதை அப்படின்ட்டு போய் சொல்கிறா. ஒருத்தரும் ஒவ்வொரு படைகளுக்கு சொல்கிறா. இவரோட படைகளுக்கு இவ சொல்கிறா, அவரோட படைக்கு அவர் சொல்கிறார். எல்லாம் போய் பீஷ்மர் போய் எல்லாருக்கும் சொல்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் சொல்கிறார். இந்த உபசேனாதிபதிகள்லாம் இருப்பா இல்லையா, அந்த உதவி சேனாதிபதிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி நீங்கள் உங்களுக்கு இருக்க படைக்கெல்லாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் பொறுப்புன்னு அனுப்பிடுவா. அதே மாதிரி திருஷ்டத்யும்னன் வந்து அவளுக்கு 7 அக்கரோடி 7 பேர் இருக்கா பாருங்க, அவகிட்ட சொல்லி உங்களுக்கு இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் சொல்லி நீங்கள் வந்து இதெல்லாம் கடைசி தொண்டன் வரைக்கும் போகணும். கடைசியில் எல்லாம் போய் எல்லாம் சேர்ந்த அப்புறம் அந்த பெரிய சேனாதிபதி இருக்காரு, அவர் வந்து யாராவது ஒரு தொண்டனை திடீர்னு அங்கங்கே வந்து கேட்பார். படையெல்லாம் சூழ்ந்துருக்க நேரத்தில் அங்கங்கே வந்து உனக்கு யுத்தத்தோட ரூல் தெரியுமா சொன்னால எல்லாம் எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா சொல்ல தெரியணும் அவளுக்கு எந்தெந்த ரூலிங்ஸ். ஏன்னா அவள் புரிஞ்சுட்டு இருக்காரு தெரியல, அவளுக்கு புரிஞ்சிருக்காருன்றதை அங்கங்கே செக் பண்ணுவாள். இதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அவளுக்கு புரிஞ்சிருத்தா யுத்தத்தில் என்னென்னா நடக்க போகிறது பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தில் வந்து என்னென்ன ரூலிங்ஸ் இருக்குன்றது அவளுக்கு தெரியணும் இல்லையா. ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கான்றதையும் செக் பண்ணுவாள். அவங்ககிட்ட சொல்லுவாள். திடீர்னு வந்து அது மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி அப்படி பண்ணுறது தான் யுத்தம். அந்த மாதிரி தான் யுத்தம் பண்ணணுன்றது அந்த மாதிரி தான் முடிவு பண்ணுவாள். இதெல்லாம் நடக்கும். இது இல்லாத தொந்த யுத்தம்னு ஒன்று இருக்குது. தொந்த யுத்தம்ன்றது என்னன்னா முதல்ல போடுறது. முதல்ல வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து அதை இது பண்ணிக்கிறது. அந்த யுத்தத்தை வந்து யுத்தம் நடக்க போகிறது இல்லையா, யுத்தம் நடக்க போகிறத வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லிக்கிறது. அதெல்லாம் அந்த ரூலிங்ஸை சொல்லிக்கிறது. அதே மாதிரி தயாராகிறது. அதெல்லாம் தொந்த யுத்தம்ன்றது முன்னோட்டம். அதுதான் அது யுத்தம் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சரியா இருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக பண்ணுற முன்னோட்டம் வந்து அந்த இது அந்த சண்டை அதை பண்ணுறா. அந்த சண்டைக்கு முன்னோட்டம் நடக்கிறது. எல்லாரும் பார்க்குறப்ப எல்லாரும் வரா. எல்லாரும் அவாவா எல்லாம் ரெடி பண்ணுறா. பீஷ்மர் வந்து அவரோட தேரில் வந்து அவரோட சின்ன என்னன்னா 5 ஒரு பனைமரமும் 5 நட்சத்திரமும் அப்படியே ஒரு பனைமரம் இருக்கும், அப்படியே 5 நட்சத்திரம் லைனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொடியை தயார் பண்ணி அவரோட தேரில் ஏற்றி வச்சிருப்பார் மறுநாள் காத்தால சண்டைக்கு. அதே மாதிரி அஸ்வத்தாமனும் அவன் ஒரு தேர் ரெடி பண்ணியிருப்பான். அவனோட தேரில் வந்து சிங்கத்தோட வால் இல்லை, அதுதான் அவனோட சின்னம் அது இருக்கும். துரோணரோட தேர் பிரசித்தி பெற்ற தேர். அதனோட கொடியில் பார்த்தீங்கன்னா கமண்டலமும் வில்லு இருக்கும். கமண்டலம் வந்து அவர் வந்து முனிவர் யோகின்றதை காட்டுறதுக்கு, அதாவது பிராமணன் இதை பிராமண தர்மத்தை ஃபாலோ பண்ணுறேன்றதை காட்டுறதுக்கு. வில்லு வந்து அவர் சேனாதிபதி சத்திரியனாக இருக்குது, வீரனாக இருக்குது, சண்டை போடுறதுலேயும் இருக்காரு. அந்த பிராமணன் வந்து வில்லு எடுத்து சண்டை போடக்கூடாது, அதை பண்ணுறது துரோணர். அதை சொல்கிற. அதே மாதிரி பண்ணவர் தான் பரசுராமன் வந்து நல்ல வில்லாளி, ஆனால் பிராமணன். அது மாதிரி பண்ணுவார். அது பண்ணக்கூடாது, பிராமணனோட தொழில் கிடையாது, அது செய்யக்கூடாது. அது மாதிரி துரோணரோட கொடியில் கமண்டலமும் வில்லும் இருக்கு. துரியோதனோட கொடியில் பார்த்தா படம் எடுத்த பாம்பு படம் எடுத்த அப்படியே இருக்கும். அதுதான் துரியோதன கொடியில் இருக்கு.
அது துரியோதனுக்கு அது அது அவனோட கொடி. அது அவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாம்பு கருணா படம் எடுத்துருக்கும் போது அது எப்படி உள்ள கருவை வச்சுருக்கும், அந்த மாதிரி விஷத்தை காட்டுற விதமாக அவன் அவன் வந்து பாம்பு படம். கிருபரோட கொடியில் பார்த்தா காளமாடு இருக்கும். காளமாடு எதுக்கும் அஞ்சாவது ரிஷபம் இருக்கு இல்லையா, அதனோட படம் இருக்கும். கிருபரோட இது கொடி அது மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஜெயத்ரதன் கதை தனியாக சொல்கிறேன். ஜெயத்ரதன் வந்து அவனோட கொடி, அவன் வந்து துரியோதனோட ஒரே தங்கையோட புருஷாவும் மாமா, துரியோதனுக்கு மாமா ஆகும். அவனோட கொடியில் என்னென்னா பன்னி இருக்கும். அவன் புத்திக்கு அது மாதிரி அது என்னன்றதுலாம் அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ இல்லாட்டா இது நமக்கு நின்று போயிடும். இது மாதிரி மகாபாரத யுத்தம் இந்த மாதிரி இதாக இருக்குது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இது மாதிரி வைக்கிறா. அதே மாதிரி அந்த முதல்ல வந்து முன்னோட்டம், சண்டை எப்படி போடலாம், இப்படி போட்டால் சரியாக இருக்குமா, இப்படி போட்டால் சரியாக இருக்குமா, சண்டையை அதாவது அதை பண்ணி பார்க்குறது. ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் புரியும் அந்த இடத்துல. அதுக்காக முதல்ல பார்த்தன் வந்து அர்ஜுனன் வந்து பீஷ்மர்கிட்ட சண்டை போடுறான். சாத்தியகி கிருதவர்மா கிட்ட சண்டை போடுறான். அபிமன்யு பிரகத்வன் ஒருத்தம் அவங்ககிட்ட சண்டை போடுறான். துரியோதனன் வந்து பீமன்கிட்ட சண்டை போடுறான். யுதிஷ்டன் வந்து சல்லியன்கிட்ட சண்டை போடுறான். திருஷ்டேத்யும்னு துரோணர்கிட்ட சண்டை போடுறான். அது மாதிரி அந்த மாதிரி சண்டை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு பார்த்துக்கிறா எப்படி இது சரியாக வருமா, இது சண்டை போடும்போது ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது தப்பு நடக்கிறதா, என்னாலும் இந்த இடம் சரியா இல்லை, அந்த இடம் சரியா இல்லை, அது இடிக்கிறது இது இடிக்கிறது, தேரில் இது இடிக்கிறது, எனக்கு அம்பரா துணி இடிக்கிறது, தேரில் என்னோட கவசம் சரியா இல்லை, என்னோட வில்லு சரியா இல்லை, இதெல்லாம் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது. அதுதான் முன்னோட்டம்ன்றது. சண்டைக்கு முன்னோட்டம்லாம் பார்த்துக்கிறா எல்லாரும். அது இல்லாமல் சங்குல யுத்தம்னு ஒன்று நடக்கும். சங்குல யுத்தம்ன்றது என்னென்னா ஒரு வரமுறை இல்லாத யுத்தம். சங்குல யுத்தம்ன்றது என்னென்னா பண்ணாமன்னு சண்டை போடுறது. யாரு எந்த இதுன்னே இல்லை, அப்படியே அடிச்சுட்டு பார்க்குறது. அது எப்படி இருக்குன்னு, அதில் ஏதாவது பாதிப்பு நிறையா வருதா அப்படின்னு சங்குல யுத்தம் அதுவும் முன்னோட்டம் பார்ப்போம். அதையும் முன்னோட்டம் பண்ணி பார்க்குறா. பார்க்கும்போது அது ஒரே கலைவரமாக இருக்குது. அப்புறம் பீஷ்மர் சொல்ல சங்குல யுத்தம் நம்மளுக்கு உதவாது, நம்ம வந்து சங்குல யுத்தம் பண்ணக்கூடாது, நம்ம தொந்த யுத்தம் தான், நம்ம இது என்னவோ இப்போ வரைமுறை கட்டுப்பட்ட யுத்தத்தை தான் பண்ணணும் அப்படின்றது பீஷ்மர் சொல்லுவார். ஆக இந்த மாதிரி சண்டைக்கு வந்து எல்லாரும் ஆயத்தமாவா, ரொம்ப தயாராவா, எல்லாருக்கும் கலக்கமாக இருக்கும். தர்மருக்கெல்லாம் வந்து ரொம்ப கலக்கமாகவும் இருக்கும். ஆனால் சண்டைன்னு வந்துட்டா சண்டை போட்டால் ஆகணுன்ற எண்ணமும் இருக்கும். நாடு வேணுன்ற எண்ணமும் தர்மருக்கு உண்டு. ஒன்று வச்சுக்கோ, தர்மருக்கு வந்து நாட்டை ஆளணுன்ற எண்ணமும் உண்டு. தர்மர் வந்து சண்டையை விரும்பலை, தன்னோட நாடு போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து நாடு ஆளணுன்ற தனக்கு வேணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு. அந்த மாதிரி அதனால தான் அவர் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து ஒரு சக்கரவர்த்தியாக சூட்டிட்டார் பாருங்க. சக்கரவர்த்தியாக தர்மர் பட்டம் சுட்டுது, இளவரசு பட்டம் சுட்டப்ப அவர் ஒத்துட்டது. அதை துரியோதனன் வந்து சின்ன பையனாக இருந்தப்ப அப்போதான் அதுதான் துரியோதனன் சொல்லுவான் கிருஷ்ணன்கிட்ட. கிருஷ்ணன் வந்து தூது போனப்ப நான் சின்ன பையனாக இருந்தப்ப என்னை ஏமாத்தி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது எப்படி சரியாகும், எங்கள் அப்பா தானே பெரியவர், இதில் பாண்டு சின்னவர் தானே, அவரோட பிள்ளைக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பட்டம் கட்டவே இல்லையே, எங்கள் அப்பாவை ராஜாவாக்கிட்டு அதை பண்ணவே இல்லையா. அதுக்கப்புறம் தான் திருதராஷ்டிரன் ராஜாவாக்குறா. முதல்ல பாண்டுவை தான் ராஜாவாக்கிறா. பாண்டுவை ராஜாவாக்கிட்டு பாண்டு என்ன பண்ணுறான், துரியோதனன் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறானே, பாண்டு வந்து கொஞ்சம் வெறுத்து போய் நான் வெளியில் போய் நாட்டை பரப்புறதுக்காக ராஜாக்கள் போகிறது உண்டு. நாட்டை விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்காக பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வருது. அது மாதிரி நான் வெளியில் போகிறேன். அந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் வந்து ராஜ்யத்தை ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து காட்டுக்கு போயிடறான். அந்த காட்டில் தான் அவன் வந்து அந்த இவரை அந்த கந்தமான்ற முனிவரை கொண்டு விடுறது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சாபம் வாங்குறது, பாண்டு சாபத்தை மீறி மாற்றி கூட சேர்ந்து மண்டை வெடிச்சு சேர்த்து போகிறது எல்லாம் அப்புறம் தான், அந்த காட்டில் நடக்கும்போது தான். அதுக்கப்புறம் பாண்டு காட்டுக்கு வரவே இல்லை. நாட்டை விஸ்தீரம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வரத்துக்கு போகிறானே ஒழிய அதோட காட்டில் போனவன் காட்டிலே இருந்துடுறான். அவ்வளோதான், அங்கேயே அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் குந்தி விதவையாக தான் அவசரப்படுறதுக்கு வரான். எல்லாரும் செத்து வரா, மாதிரியும் செத்து போயிடறான் அங்கேயே. அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இல்லையே. ஆக இந்த மாதிரி அதை சொல்லுவான், என்னை வந்து இப்போ நான் தானே பெரியவரோட ஆட்சி ஆட்டிருந்தா அவரோட பிள்ளை நான் எனக்கு தானே பட்டம் சூட்டணும், இவர் எப்படி இது பண்ணுவா. ஆனால் பீஷ்மர் வந்து தர்மர் வந்து துரியோதனோட பெரியவர், துரியோதனுக்கு முன்னாடி பிறந்தவர் தர்மர். ரிஷிபிண்ட ராத்தங்காதுன்ற மாதிரி யம தர்மனோட இதை குந்தி முழுங்கின உடனேயே, அந்த உருண்டையை சாப்பிட்ட உடனேயே தர்மர் பிறந்துடுவார். அடுத்தது ஒரு உருண்டையை சாப்பிட்றா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம். அப்போதான் வந்து உங்களுக்கு பீமன் பிறக்கிறான், வாயு பகவான் வந்து பீமன் பிறக்கிறான்.
அதுக்கடுத்து இன்னொரு உண்டையை சாப்பிட்றா. அப்பதான் இந்திரன் வந்து அர்ஜுனன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் மீதி ரெண்டு உண்டையை குத்தி சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடலன்னு சொல்லுவேன். எனக்கு வேண்டாம், என்னோட இவ இருக்கா மாதிரி இருக்கா, மாதிரி கூட அதே தானே, மாதிரிக்கும் அதே நிலைமை தானே, அவளுக்கு வாரிசு இல்லாமல் போயிடுது, அவளுக்கு கொடுத்துடலான்ட்டு அவளுக்கு ரெண்டை கொடுத்துருவா. அவள் மாதிரி அந்த ரெண்டையும் சாப்பிடுவா. அந்த சாப்பிட்டு தான் அவள் வந்து அஸ்வினி தேவர்கள் வந்து அவள் கூட சேருவா. சேர்ந்து தான் அந்த நகுல சகாதேவர்கள் பிறகு மாதிரி. இந்த மாதிரி அதை சொல்லுவான் துரியோதனன் கர்ணன் கிருஷ்ணன் கிட்ட. என்னை ஏமாத்தி தானே பண்ணிட்டார், நான் சின்ன பையனா இருந்தப்ப என்னை ஏமாத்தி தர்ம பட்டம் சுட்டின்ட்டார், இல்லாட்டா மூத்தவனான திருதராஷ்டனோட பிள்ளை எனக்கு தானே சட்டம் வரணும். அப்போ கிருஷ்ணன் சொல்ல, மூத்தவரோ இளவன்றது இல்லை, அந்த வம்சத்தில் அந்த அந்த பரம்பரையில் அந்த தலைமுறையில் யார் பெரியவனோ அவன் தான் ராஜா, இளவரசு பட்டம் சுட்டணும். இப்போ அப்போ உனக்கு பாண்டவனை வந்து பாண்டுவை வந்து பண்ணினது தப்பான்றது கரெக்டு தான். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அந்தகனை வந்து அதாவது அங்கீகன நாட்டை ஆளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு அங்கீகனம் இருக்குது, அதனால நாட்டை ஆளக்கூடாது. இதெல்லாம் கிருஷ்ணர் வாயத்தன் சொல்லும்போது துரியோதனுக்கு ஆத்திரமும் ஆவேசம் வரும், வருத்தமாகவும் இருக்கும் மனசுக்கு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி இதெல்லாம் சண்டை வரும்போது, நம்ம ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது இதெல்லாம் சொல்லி தானே ஆக வேண்டிய, சொன்னால் தானே தெரியுது, அதை சொல்லுவோம். நாளைக்கு அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.